சுமார் 80 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊருக்கே பேராபத்தா வந்து ஊரே அழிச்ச ஒரு தீய சக்தி. அதனால யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு கேட்டுக்கிறோம் சாமியோ. யாருமா அது வந்திருக்கிறது? தண்டோர அடிச்சு என்ன கண்ணு சொன்னாங்க? இல்லையா, நீங்க கண்ணை கட்டாம இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு தான் ஆபத்து. சின்ன வயசுல நடந்த கொடுமை எல்லாம் பார்த்ததுனால தான் நான் இத்தனை வருஷமா இன்னும் கண்ணை கட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன பிரச்சனை மட்டும் சொல்லுங்க பாட்டி. கயல்விழியா? இந்த ஊரை காப்பாத்த வேண்டிய பொறுப்பு இப்போ உன்கிட்ட வந்திருக்குது. மல்லி, எதுக்கு இப்படி காலங்காத்தாலே போனை வச்சு நோண்டிக்கிட்டு இருக்க? இத மட்டும் சித்தி பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான் உன்ன. ஆமா, காலங்காத்தால அப்படி என்ன மும்மரமா போன்ல பாத்துக்கிட்டு இருக்க? லில்லி, உனக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றதே கிடையாது, பொறுப்புன்றது சுத்தமா கிடையாது. தீபாவளி வரதுக்கு இன்னும் ஒரு வாரம் தானே இருக்குது. போன வருஷம் தீபாவளிக்கு வாங்கின பட்டாசு கொஞ்சம் இருந்தது, அதை எடுத்து நம்ம கார்த்திகை தீபத்துக்கு வெடிச்சாச்சு. இந்த வருஷம் வெடிக்கிறதுக்கு நம்மளுக்கு பட்டாசே இல்ல. இப்பயே பட்டாசு எல்லாம் நம்ம ஆர்டர் போட்டாதான் தீபாவளிக்கு 2 நாள் முன்னாடியாச்சும் வரும். அதனாலதான் போன் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கேன். அட ஆமா மல்லி, நான் சுத்தமா மறந்தே போயிட்டேன் பாரு. சரி, என்னென்ன வெடிலாம் போடலாம் மல்லி? லில்லி, வழக்கமா நம்ம புஷ்பானம் சங்கு சக்கரம் இப்படிதானே போடுவோம். இந்த வாட்டி டிஃபரெண்டா மேல போய் வெடிக்கோல, அந்த வெடிலாம் போடலாம். அது மட்டும் இல்லாம பேப்பர் பாம்லாம் நிறைய வந்திருக்குதா, அத மட்டும் நம்ம வெடிச்சோம்னா ரோடு ஃபுல்லா பேப்பர் ஆயிடும். எல்லாம் நம்மளதான் பாப்பாங்க. நம்மளுக்கு எவ்வளவு கெத்தா இருக்கும் தெரியுமா? மல்லி, அப்படியே 10,000 வாழா ஒண்ணு போடு. நம்ம வீட்ல இருந்து ஸ்கூல் வரைக்கும் போட்டு விட்டுடலாம். நம்ம வீட்ல இருந்தே படபடன்னு வெடிச்சுக்கிட்டே ஸ்கூல் வரைக்கும் வெடிக்கும்ல. அப்ப எல்லாரும் வெளியே வந்து யார் இவ்வளவு பெரிய சாரம் வெடிச்சாங்கன்னு வந்து பாப்பாங்க. அப்ப நம்ம தான் வெடிச்சோன்னு சொல்லுவோம். அது நம்மளுக்கு ரொம்ப கெத்தா இருக்கும்ல. அப்படியே பிஜிலி ஒரு 10 பாக்கெட் போடுப்பா. நம்மளுக்கு யார பிடிக்கலையோ அவங்க மேல கொளுத்தி கடாசலாம். இதனால ஊர் மக்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, சுமார் 80 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊருக்கே பேராபத்தா வந்து ஊரே அழிச்ச ஒரு தீய சக்தி மறுபடியும் இப்ப 80 வருஷம் கழிச்சு நம்ம ஊருக்கு வரப்போகுது அப்படின்னு நம்ம பெரிய கோயில் சித்தர்கள் இதை கணிச்சிருக்காங்க. இந்த வாட்டி பேரழி வந்துச்சுன்னா அது ஊரையும் ஒட்டுமொத்தமா அழிச்சிடும். அதுக்காக என்னிலிருந்து சரியா 10 நாளைக்கு யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. அப்படி மீறி யாராச்சும் வீட்டை விட்டு வெளியே வர மாதிரி இருந்தா அவங்க கண்ணை கட்டிட்டு தான் வரணும். எந்த காரணத்துக்கும் அந்த தீய சக்தி நீங்க பாத்துற கூடாது. ஒருவேளை அந்த தீய சக்தி உங்க கண்ணால் நீங்க பாத்துட்டீங்கன்னா உங்க கண்ணு வழியா அந்த தீய சக்தி உங்க மூளைக்குள்ள போய் உங்களை நீங்களே அழிச்சுக்கிற மாதிரி பண்ணிடும். அதனால யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு கேட்டுக்கிறோம் சாமியோ. என்னதுமா இது? இந்த காலத்துல வாட்ஸ்அப், ட்விட்டர், டெலிகிராம்னு எவ்வளவோ வந்துருச்சு. இப்ப போய் என்னமோ டுபுடுபுடுன்னு அடிச்சிட்டு இருக்காங்க பழங்காலத்து மாதிரி. ஏதாச்சும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா வாட்ஸ்அப்லயே சொல்லிட்டு போயிடலாம்ல. இதை எதுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க? அடியே, நீ சொல்ற வாட்ஸ்அப் டெலிகிராம்லாம் இப்ப வந்தது. ஆனா இந்த மாதிரி தண்டோர அடிச்சு சொல்றது காலங்காலமா இருக்குது. ஊர்ல ஏதாச்சும் நல்லதோ கெட்டதோ இல்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனாலும் தண்டோர அடிச்சுதான் சொல்லுவாங்க. அப்பதான் ஜனங்க எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க. நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சா பாப்பீங்களோ பார்க்க மாட்டீங்களோ, அதனாலதான் இந்த மாதிரி நேர்லயே வந்து சொல்லிட்டு போறாங்க. நான் சின்ன வயசா இருக்கும் போது இந்த மாதிரி தண்டோர அடிச்சாங்க. அந்த மாதிரி இப்ப அடிக்கிறாங்கன்னா நம்ம ஊருக்கு ஏதோ பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். லில்லி, என்னப்பா இது? தண்டோர அடிச்சு இப்படி சொல்லிட்டு போறாங்க. எல்லாரும் கண்ணை கட்டிக்கணும், காதை கட்டிக்கணும்னு. நான் வேற தீபாவளிக்கு எல்லா பட்டாசும் ஆட்டு கார்டுல போட்டு வச்சிருக்கேன். இப்ப சித்தி கிட்ட சொல்லி அதுக்கு பேமெண்ட் பண்ண சொல்லலாமா எப்படி? அப்புறம் நம்ம ஆர்டர் போட்டு பட்டாசு வந்ததுக்கு அப்புறம் நம்மளால வெடிக்க முடியாம போயிடுச்சுன்னா ஒரே குழப்பமா இருக்குது லில்லி. ஏதோ பிரச்சனை வர்றதுதான் வருது, அது தீபாவளி முடிஞ்சு வரக்கூடாதா? ஏன் லில்லி அப்படி சொல்ற? இல்லப்பா, தீபாவளிக்கு எப்படியும் லீவ் எல்லாம் விடுவாங்க. அப்ப பட்டாசு எல்லாம் நம்ம வெடிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகணும், அங்க டெஸ்ட் எல்லாம் வைப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வந்துருதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப நம்மளுக்கு நிறைய லீவ் கிடைக்கும்ல. அதுக்காக தான் சொல்றேன். இந்த வருஷம் தீபாவளிக்கு நம்மளால பட்டாசு வெடிக்க முடியாதா? ஒரே குழப்பமா இருக்குது. நிலா, என்னாச்சு? உன் மூஞ்சி எதுக்கு இப்படி குப்புன்னு வேர்த்து போச்சு? ஒரு மாதிரி இருக்கிற. என்னாச்சு நிலா உனக்கு? ஏமாக்கா, அந்த ஆளு உடுக்கு அடிச்சு சொன்னதை கேட்டீங்களா? நம்ம ஊருக்கு ஏதோ பெரிய பிரச்சனை வரப்போகுது. என் உள் மனசும் அதான் சொல்லுச்சு. எனக்கு நேத்து ராத்திரி கூட ஒரு கனவு வந்துச்சுக்கா. எனக்கு கனவுல என்ன வந்ததோ அதை அப்படியே தண்டோர அடிச்சுட்டு இவர் சொல்லிட்டு போறாரு. அப்படின்னா நம்ம ஊரு
எனக்கு என்ன 80 வயசு ஆகுது. எனக்கும் இது ரொம்ப புதுசா தாண்டி இருக்குது. இத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஊர்லயே வயசான பாட்டி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கு இப்ப 90 வயசு. அந்த ஆத்தங்கர ஓரத்துல ஒரு மரத்தடியில உட்கார்ந்து இருப்பாங்களே, அந்த பாட்டி தான். அவங்களுக்கு கண்டிப்பா இந்த விஷயத்த பத்தி தெரிஞ்சிருக்கும். அவங்க இந்த ஊருக்காரங்க தானே, அவங்க கிட்டதான் போய் கேட்கணும் என்னாச்சு ஏதாச்சுன்னு. அனுஷ்கா, என்னதுப்பா இது? இந்த பாட்டி அவங்க கண்ணு மட்டும் கட்டிட்டது இல்லாம இந்த மாட்டோட கண்ணையும் கட்டி வச்சிருக்காங்க. பாட்டி பாட்டி, யாருமா அது வந்திருக்கிறது? பாட்டி, இந்த ஊர்க்கார பிள்ளைங்க தான் வந்திருக்கோம் உங்களை பாக்குறதுக்கு. என்ன கண்ணு, இத்தனை வருஷமா இல்லாம திடீர்னு என்னைய பார்க்க வந்திருக்கீங்க? இல்ல பாட்டி, காலையில ஒருத்தர் தண்டோர அடிச்சு ஒரு விஷயத்த சொன்னாரு. அத பத்தி விசாரிச்சுட்டு போலாம் தான் வந்திருக்கோம். என்னது, தண்டோரா போட்டாங்களா? தண்டோரா அடிச்சு என்ன கண்ணு சொன்னாங்க? அது வந்து இது தண்டோரா அப்படியா சொன்னாங்க? பிள்ளைங்களா, நீங்க எல்லாம் கண்ணு கட்டிட்டு வந்திருக்கீங்களா இல்ல சாதாரணமா வந்திருக்கீங்களா? பாட்டி, கண்ணை கட்டிக்கிட்டா எப்படி எங்களால இவ்வளவு தூரம் வர முடியும்? அங்கேயே எங்கேயாச்சும் தடிக்கி விழுந்துற மாட்டோம். அதனால அப்படியே தான் வந்திருக்கிறோம். அது போகட்டும், நீங்க ஏன் பாட்டி இத்தனை வருஷமா கண்ணை கட்டிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு கண்ணுல ஏதாச்சும் பிரச்சனையா? பிள்ளைங்களா, நீங்க கண்ணை கட்டாம இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு தான் ஆபத்து. முதல்ல உங்க கையில ஏதாச்சும் துணி இருந்தா உடனே கண்ணை கட்டுங்கம்மா. நான் இத்தனை வருஷமா எது நடக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தானோ அது இப்ப நடக்க போகுது. முதல்ல எல்லாரும் கண்ணை கட்டுங்க. உங்களுக்கு பிரச்சனை என்னன்னு தெரியல, அதனாலதான் இப்படி சாதாரணமா இருக்கிறீங்க. நான் 80 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கொடுமையெல்லாம் பார்த்தவ. என் சின்ன வயசுல நடந்த கொடுமையெல்லாம் பார்த்ததுனாலதான் நான் இத்தனை வருஷமா இன்னும் கண்ணை கட்டிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க. நீங்க உடனடியா உங்க வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கு போனதும் முதல்ல கதவை சாத்துங்க. வெளியே இருந்து யாரும் உங்க வீட்டுக்குள்ள பாக்காதபடி இருந்துக்கோங்க. அப்படி வெளியே வரதா இருந்தா கண்ணை கட்டிட்டு வாங்கம்மா. எனக்கு வீடு வாசல்னு எதுவும் கிடையாது. நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். அதனாலதான் நான் மரத்தடியில இத்தனை வருஷமா கண்ணை கட்டிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க. முக்கியமா கண்ணை கட்டிக்கிட்டு உங்க வீட்டுக்கு போங்க. அட, என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா போய் பட்டாசு ஆர்டர் போடலான்னு பார்த்தா இந்த பாட்டி என்ன இவ்ளோ பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் நம்மளுக்கு தீபாவளி இருக்கா இல்லையான்னு கூட தெரியலையே. பாட்டி, அப்படின்னா 80 வருஷத்துக்கு முன்னாடி உங்க சின்ன வயசுல என்ன பாட்டி நடந்தது? கொஞ்சம் சொல்லுங்க பாட்டி. வேண்டாம் வேண்டாம், அத பத்தி மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க. நானே இத்தனை வருஷமா அதை மறக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். 80 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது சின்ன பிரச்சனை கிடையாது. ஒரு ஊரையே காவு வாங்கின பிரச்சனை அது. தயவு செஞ்சு அதை மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க. அந்த பிரச்சனை உங்களுக்கு வந்துடக்கூடாது, அதுக்காக தான் நான் சொல்றேன். அதை இத்தனை வருஷமா நான் மறக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா என்னால அதை மறக்க முடியல. அந்த பிரச்சனை உங்க யாருக்கும் வந்துடக்கூடாது, அதனால நான் சொல்றது கேளுங்க. முதல்ல உங்க வீட்டுக்கு போங்க. உங்க வீட்டுல அப்பா அம்மா அக்கா தங்கச்சி யாரு இருந்தாலும் அவங்க எல்லாரையும் உடனடியா கண்ணை கட்ட சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, உங்க வீட்டுல செல்லமா நீங்க வளர்க்குற ஆடு மாடு ஏதாச்சும் இருந்தா கூட அதுக்கு கூட கண்ணை கட்டி விட்டுருங்க. தயவு செஞ்சு அந்த பிரச்சனை முடியற வரைக்கும் உங்க கண்ணுல கட்டுற துணியை நீங்க கழட்டிடாதீங்க. பாட்டி பாட்டி, ஏதோ பெரிய பிரச்சனைன்னு எங்களுக்கு புரியுது. தயவு செஞ்சு அது என்ன பிரச்சனைன்னு மட்டும் சொல்லுங்க பாட்டி, ப்ளீஸ் பாட்டி. யார் இது? யார் இது? கயல்விழியா? கயல்விழியா? ஏய், சரியா? சரி, இப்ப சரியா? சரி, சரியா? தப்பு, தப்பு. கையில தோத்து போயிட்ட. கயலு, நீ கோடு மேல காலை வச்சிட்ட. இந்த ஆட்டத்துல நீ தோத்துட்ட. அச்சச்சோ, கோடு மேல காலை வச்சிட்டேனா? ஏ மாணிக்கம், நீயும் கயலும் வந்து கூழ் குடிச்சிட்டு போங்க. பரவு போய் விளையாடிக்கோங்க, வாங்க. எம்புட்டு சேரா இருந்தது. நல்ல வேலை, சுத்தமா கழுவிட்டோம். இப்பதான் மாடு பார்க்க பளபளன்னு அழகா இருக்குது. ஆமா. இப்ப என்னாச்சு உங்களுக்கு? உங்க ரெண்டு பேருக்கு என்னாச்சு? ஏன் இப்படி மரத்துல போய் முட்டிக்கிறீங்க? ஐயோ அப்பா, அப்பா, என்னப்பா ஆச்சு? ஏன்பா போய் முட்டிக்கிறீங்க? என்னப்பா ஆச்சு? அம்மா, அம்மா, என்னம்மா ஆச்சு உங்களுக்கு? ஏய், செண்பகம், செண்பகம், ஏன் மாடிக்கிட்ட மிதிக்கிறீங்க? வேண்டாம். என்னாச்சு செண்பகம்? ஏன் மாடிக்கிட்ட இப்படி போட்டு மிதிக்கிறீங்க? சொன்னா கேளு. செய்யாத, அந்த மாதிரி செய்யாத. மாடிக்கிட்டுக்கு வலிக்கும், செய்யாத. உங்க ரெண்டு பேருக்கு என்னடா ஆச்சு? மாணிக்கம், மாணிக்கம், எழுந்திரிடா. அப்பா, அப்பா, எழுந்திரிங்கப்பா, எழுந்திரிங்கப்பா, அப்பா, அம்மா, அம்மா, எழுந்திரிம்மா. தயவு செஞ்சு எழுந்திரிம்மா. ஏன் இப்படி எல்லாரும் போய் முட்டிக்கிறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? செண்பகம், ஏன் இப்படி பண்ற? ஏன் இப்படி முட்டுற மாதிரி பண்ற? என்னாச்சு செண்பகம் உனக்கு? கிட்ட வராத.
நான் தான் உன் தோழி செம்பருத்தி. புள்ள கையில உன்னை பார்த்து 80 வருஷம் ஆகுது. நேத்து பார்த்த மாதிரியே இருக்குது. உனக்கு என்ன தெரியல? நான் தாண்டி உன் தோழி செம்பருத்தி. பூஜா, தோழினா ஃப்ரெண்ட் தானே? நம்ம தமிழ் படத்துல கூட வருமே. அனுஷ்கா, அத விடுப்பா. 80 வருஷமா கண்ணை கட்டிட்டு இருந்த இந்த பாட்டி நிலா தலையில கை வச்சதோ ஒரே செகண்ட்ல கண்ணுல கட்டியிருந்த கட்டை கைட்டிட்டாங்க. பத்தாததுக்கு நிலாவை பார்த்து தோழின்னு சொல்றாங்க. நிலாக்கும் அந்த பாட்டிக்குள்ள ஏதோ மர்மம் இருக்கு போல இருக்குப்பா. நிலாவை பத்தி அந்த பாட்டிக்கு ஏதோ உண்மை தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாட்டி, நீங்க என்ன பாட்டி சொல்றீங்க? என் பேரு நிலா, என் பேரு கயல்விழின்னு சொல்றீங்க. உங்களுடைய சின்ன வயசுல நீங்களும் நானும் ஃப்ரெண்டுன்னு வேற சொல்றீங்க. எனக்கு இப்ப வயசு 10 தான் ஆகுது பாட்டி. உங்களுக்கு கிட்டத்தட்ட 90 வயசு ஆகுது. இந்த ஊர்லயே வயசானவங்க நீங்க தான். அப்படி இருக்கும்போது நான் எப்படி பாட்டி உங்களோட ஃப்ரெண்டா இருக்க முடியும்? அம்மாடி, இந்த ஜென்மத்துல வேணா உன் பேரு நிலாவா இருக்கலாம். போன ஜென்மத்துல உன் பேரு கயல்விழி. உன் உசுர கொடுத்து என்ன காப்பாத்தினியேமா. அந்த கொடூரமான நாள்ல உன் குடும்பம் தானே முதல்ல அழிஞ்சது. அதெல்லாம் மறந்துட்டியாமா? இந்த பாட்டிக்கு என்ன மண்டையில நட்டுக்கிட்டு கைண்டிச்சா? நம்ம ஒண்ணு கேட்டா அவங்க ஒரு கதை சொல்றாங்க. பத்தாததுக்கு நம்ம நிலாவை வேற அவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்க. 80 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர்ல என்ன பிரச்சனை வந்ததுன்னு நீ வேணா மறந்திருக்கலாம் இந்த ஜென்மத்துல. ஆனா அந்த பிரச்சனைய நான் மறக்கல. அத்தனையும் சொல்றேன், ஒண்ணு விடாம சொல்றேன். ஆனா அத சொல்லி முடிக்கிறதுக்குள்ள என் நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்கும். எனக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா கூட என்னுடைய உசுறு மடியில தாண்டி போனோம். அது மட்டும் இல்ல, இந்த ஊரை காப்பாத்த வேண்டிய பொறுப்பு இப்போ உன்கிட்ட வந்திருக்குது.